காய்ஸ் நாம் ஒரு வழியாக ஓடி பிடிச்சி வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:59 ஆகுது. 7 o'clock நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க. காய்ஸ் இன்றைக்கி வந்த மாதிரி நான் ட்ரெயின் வந்துட்டு இவ்வளோ ஓடி வந்தாலும் ஏறினதே கிடையாது. கரெக்டாக 6:50 பிளாட்ஃபார்ம் வந்திருக்கும் போல் நம்ம ட்ரெயின். நாங்கள் கரெக்டாக 6:54 தான் வந்தோம். ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்றைக்கி வர நாங்கள் வந்த மெட்ரோ லேட்டு வேறு. ஃபுல்லாக ஓடி வந்து இப்போ தான் செட்டில் ஆகிருக்கோம். நாம் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:04ங்க. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:14. நாம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்மீலம் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:53. கார்மீலம்லேயும் செம்ம க்ரௌடுங்க இந்த ட்ரெயினுக்கு. நாம் கார்மீலம்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேயே வந்து நம்ம ட்ரெயின் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுங்க, சீட்டே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ரயில்வே சப்பாத்திங்க. இந்த 4 சப்பாத்தி பேப்பர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் 90 ரூபா வாங்கிட்டாங்க. வழக்கமாக நம்ம கூட ட்ரிப்பில் வர்றது ஷைனி அக்கா. காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்திருக்கோம். ஒசூரில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட். நாம் கரெக்டாக ஒசூர் 8:34 ரீச் ஆகிருக்கோம். இந்த ட்ரெயின் ஒரு டிமாண்டட் ட்ரெயினான்னு நினைக்கிறேங்க, தெரியல எனக்கு. ஆனால் எல்லா ஸ்டாப்லேயுமே வந்துட்டு ஏறுறாங்க இறங்குறாங்க. நாம் டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்தில் உட்காந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஷைனி அக்காவுக்கு வந்து RAC தான். அதனால நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், ஷைனி அக்கா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு RAC கன்ஃபார்ம் ஆகல. இந்த டைம் RACலேயே எனக்கு 2 பேரும் ஒரே சீட்டில் தான் உட்காந்துட்டு வரோம். நாம் ஒசூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 2 minutes தாங்க ஒசூரில் நின்றுச்சு. காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரி கிட்ட வந்தாச்சு. இப்போ தருமபுரி ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுதுங்க. நாம் வந்து ஒரு 45 minutes டிலேவாக வந்திருக்கோம். நாம் தருமபுரியிலேருந்து கிளம்பியாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போது சேலமில் இருக்கோம். இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியலையா? எனக்கு அப்படிதான் இருக்கு, ஒன்றுமே தெரியலையே. நாம் பார்த்தீங்கன்னா இப்போது சேலம் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:07.
வெல்கம் டு சேலம். காய்ஸ் நாம் சேலத்துலேருந்து கிளம்பியாச்சு. காய்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுதுங்க. சேலம் திருப்பத்தூர் பந்தாரப்பேட். நாம் ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சு. இது என்ன வந்தப்போ முன்னாடி போகுது, இப்போ ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கு. ஒரு இன்ஜின் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ தெரியல. இன்னும் ட்ரெயின் பேக்கில் போயிட்டு. The next day. குட் மார்னிங் காய்ஸ், நாம் திருச்சி வந்தாச்சு. காய்ஸ் நாம் திருச்சி வந்து பத்திரமா இறங்கியாச்சு. மார்னிங் காய்ஸ், ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை ரீச் ஆயாச்சு. குட் மார்னிங் காய்ஸ், நாம் ஃபைனலி திருச்சி ரீச் ஆயாச்சுங்க. ஆக்சுவலாக நம்மளோட டைமிங் படி 4 o'clock தான் திருச்சி வரணும். ஆனால் இங்கே வந்துட்டு 3:36 கரெக்டாக நாங்கள் திருச்சி பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.